hello, welcome to our channel PattusGalattaKitchen. நம்மளோட சேனல்ல நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் அப்லோட் பண்ண போறேன். சோ சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken tikka எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 300 கிராம் chicken எடுத்துர்க்கேன். chicken-ஐ ஃபர்ஸ்ட் marinate பண்ணி வச்சிரலாம். 2 tablespoon தயிர் சேர்க்கறேன். 1 teaspoon ginger garlic paste. Half lemon juice, 1/4 teaspoon manjal தூள், 1 teaspoon மிளகாய் தூள், 1/2 teaspoon garam masala, 1/2 teaspoon மல்லித்தூள், 1/4 teaspoon pepper powder, 1/2 teaspoon ஜீரகத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் சிக்கன் கூட போய் நல்லா ஊறி வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை 1/2 அன் ஹவர் நல்லா ஊறி வரட்டும். இப்போ நம்மளோட சிக்கன்லாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு உட்டன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. கெபாப் ஸ்டிக்குன்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க, எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இதில் இந்த சிக்கன்லாம் இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருங்க. கூடவே கேப்சிகம், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்கையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சிக்கன், ஒரு ஆனியன், ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க. அந்த தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஸ்டிக்ஸ்லாம் எடுத்து இதில் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்ஸையும் வச்சதுக்கப்புறமா இது நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 1 சைடு வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் ஆகியிருக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இப்படி திருப்பி போட்டுருங்க. இதே மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா சைடும். இப்போ நம்மளோட சிக்கன் டிக்காலாம் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் டிக்காலாம் ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிருச்சு. இங்கே பாருங்கள், 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.